ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பணம் சேமிப்பின் முக்கியத்துவம் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணம் சேமிப்பின் முக்கியத்துவம். பணம் காலையில் இருந்து நைட் ஆகிற வரை எல்லார் வீட்லேயும் தேவைப்படுற ஒன்று பணமாக தான் இருக்குது. ஏன் பணம் சேமிக்கணும் அப்படின்னு யாருனாலையும் யோசிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் தேவைப்படுறது பணம் தான். அந்த பணத்தை நம்ம எதுக்கு சேமித்து வைக்கிறோம்? இப்போ வீடு வாடகைக்கு இருக்கோம், திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றாந்தேதி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஐயோ ஒன்றாந்தேதி ஆயிடுச்சு, நம்ம வாடகை கொடுக்கணுமேங்கிற ஒரு பதட்டம் வரும். அதுக்காண்டி நம்ம காசு சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம வாடகையே கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, இந்த வாடகை இல்லாமல் நம்ம ஒத்திக்கு போயிருந்தால் நம்ம நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒத்திக்கினா இப்போ சும்மாவா 5 லட்சம் 10 லட்சம் இல்லாமல் நம்ம ஒத்திக்கு கூட போக முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண ஒரு பெட்ரூம் ஒரு இதுக்கே நம்ம எங்கே என்ன பண்ணுறோம், 10 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த மாதிரி பணத்தோட தேவைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கிற காலத்துக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது, ஒழிஞ்சு கம்மியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு தொகையை நம்ம சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு, அதை விட இப்போ ஸ்கூல் ஃபீஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூடயே இப்போ பணம் கேட்குறாங்க அதுக்கு இதுக்குண்டு. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் சொல்லவே வேணாம். 1 லட்சம் 1.5 லட்சம்னு போய்கிட்டு இருக்குது. ப்ரீகேஜிக்கு கூட 1 லட்ச ரூபா அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு போகாமல் நம்ம பிள்ளைகளை ஏதோ ஒரு நம்ம தகுதிக்காவது ஏதோ ஒரு 20,000 25,000 அப்படி நம்மளோட குடும்ப செலவை பொறுத்து நம்ம பட்ஜெட்டை பொறுத்து நம்ம சேர்ப்போம். அதுக்கு நம்ம வருஷத்தில் ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டணுமே டேமுக்குன்னு அது ஒரு பயம் நமக்கு வரும். அப்போயே நமக்கு என்ன தோணும், பணம் சேமிக்கணும்னு தான் நமக்கு தோணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்கிறது மெடிக்கல். சாதாரண ஃபீவர், காய்ச்சல், தலைவலினாலே 500 1000 இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டாலே பயமாக இருக்குது. கடவுள் காப்பாற்றணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு மெடிக்கல் செலவுக்குன்னு தனியாக நம்ம எப்பயுமே சேவ் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்க காலத்துக்கு வந்துருச்சு. அதுக்கும் தனியாக நம்ம பணம் சேமிக்கணும். அப்போயும் நம்ம என்ன சேமிக்கணும், பணத்தை தான் சேமிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பெண் குழந்தைகள் சொல்லவே வேணாம். பெண் குழந்தைகள்னாலே நகை நட்டு சீர்வரிசை, பிறந்தோடனே அதை தானே தோணுது நமக்கும். அந்த மாதிரி பெண் குழந்தைகள்னாலே பணம் படிக்க வைக்கணும். படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு இருக்குது. அந்த இதுக்கான பட்ஜெட்லாம் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முதல்ல அது ஏஜ் அட்டன் பண்ணோன்னே தான் நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு, நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்னு பின்னாடி நம்ம யோசிக்கிறத விட இப்போயே நம்ம அந்த குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு பவுனுங்கோ இல்லை 1/2 பவுனோ அப்படின்னு சொல்லி அது பர்த்டேக்கோ இல்லை 1 இயருக்கு 1 டைமோ தீபாவளியோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்போயோ கூட நம்ம அப்படி எடுத்து வச்சோம்னா கூட நம்ம இப்போ குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது கூட அதில் நம்ம அழகு பார்க்குறது கூட என்ன செய்யணும், சேலை துணிமணி எடுத்து நகை நட்டு போட்டு நம்ம அழகு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதுக்கு 1 வயசுலேருந்து 12 13 வயசு வரை நம்ம விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? அதனால இப்போலேருந்தே ஏதோ ஒரு காசை நம்ம சேவ் பண்ணி அப்போ அதுகளுக்கான தேவையை அதுகளுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி வைக்கலாம் இப்போலேருந்தே. அப்போயும் நம்ம என்ன சேவ் பண்ணணும், பணம் தான் சேவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று காலேஜ் ஃபீஸு. யாராக இருந்தாலும், பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் பிள்ளைகள் இப்போலாம் அதிகமாக படிக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. இப்போ காலேஜ் ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். 50,000 1 லட்சம் 2 லட்சம்னு போய்கிட்டே இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம பணம் சேமிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மேரேஜ் செலவுக்கு மெயினாக கோல்டு அதை தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கோல்டுங்கிறது 10 பவுன் 15 பவுனுங்கிறவங்கள காலவில் மலை ஏறி 25 பவுன் 50 பவுனுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த செலவுக்கு நம்ம பணம் சேமிக்க வேண்டியதாக இருக்குது. டெய்லி சேவிங்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நம்ம எப்படி இந்த பணத்தெல்லாம் சேமிக்கிறதுனா, நமக்குள்ளே நம்ம ஒரு தாட் உருவாக்கிக்கணும். டெய்லி இவ்வளோ நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லி நம்மளாம் ஒரு கோல் வச்சுக்கணும். 1 இயரில் நம்ம இதை வாங்கணும், இந்த வருஷத்தில் நம்ம அந்த நகை வாங்கணும், ஏதோ 1 கிராமோ 2 கிராமோ
ஏதோ நம்ம கையில் இருக்க காசில் நம்ம வாங்கி சேவ் பண்ணோம்னா அது வந்து பின்னாடி நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லி சேவிங்ஸ் இல்லாட்டி வீக்லி சேவிங்ஸ் இல்லாட்டி உண்டியல் சேவிங்ஸ், நியூ கரன்சி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த எஸ்எஸ்ஒய் ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா எஸ்எஸ்ஒய், பிபிஎஃப், கோல்டு சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம போடலாம். கோல்டு சீட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு கிராமோ 2 கிராமோ நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அது நம்ம பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அப்படி ஆர்னமெண்ட்ஸ் வேணான்னு சொல்லிட்டோம்னா நம்ம காயினாக கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து நம்ம படிப்பு செலவுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அப்போ தேவைப்படும் போது அதை விற்றோம்னா கூட நமக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைக்கும். வாங்கி ஒரு 2-3 வருஷம் கழித்து விற்றா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பண தேவைகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. எல்லார் வீட்லேயுமே எந்திரிச்ச உடனே தேவைப்படுறது பணம். அதனால அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேவ் பண்ணால் அது வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஒய்ஃப் மட்டுமே வந்து இருக்கிறத மிச்சம் பண்ணி சேவ் பண்ணுறதுல எந்த பெனிஃபிட்டும் இல்லை, இருக்குது. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் 2 பேரும் சேர்ந்து செஞ்சு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு பொறுப்பு வரும். அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.